ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு குடியரசு தின வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? தேவனுடைய கிருபையில் பத்திரமா இருக்கிறீங்களா? நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறீங்களா? அவருடைய பிரசன்னத்தை கொண்டவர்களாக அவருடைய சமாதானத்தோடு கூட வாழ்கிறீங்களா? இப்படி விடுதலையோடு இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்து அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்திருக்கிறார். நமக்கு கொடுக்கிறார். நம்ம கரங்களை நீட்டினால் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு உதவி எங்கிருந்து கிடைக்கும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே என்பது போல ஆண்டவரே, இந்த உலகத்திலே, இந்த பயங்கரமான உலகத்திலே நிம்மதியோடும் சமாதானத்தோடும் வாழும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கின்றோம். எங்களை சந்திக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். நல்லா இருக்கிறீங்களா? தேவனின் வசனத்தை வாசிக்கிறவங்க, தியானிக்கிறவங்க, நம்புகிறவங்க, முக்கியமாக விசுவாசிக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, சமாதானமாக கூட இருப்பாங்க. இந்த உலகத்துல பஞ்சமா இருப்பது இப்போதைக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்கிற காரியங்கள் இருக்கு. தண்ணீர் இருக்கு, வானிலை இருக்கிறது, காற்று பஞ்சம், இன்னும் எத்தனையோ பஞ்சங்கள் வருகிறது. ஆனால் எல்லாவற்றை விட அதிகமாக தட்டுப்பாட்டா இருப்பது அமைதியும் சமாதானமும். அமைதிங்க, மனசுக்கு நிம்மதி வேண்டும். அமைதிக்காகவும் சமாதானத்துக்காகவும் மனிதன் பணத்தை செலவு செய்கின்றான், ஆடம்பரங்களிலே தேடுகின்றான், பொருட்களிலே தேடுகின்றான், நினைத்ததை சாதித்தால் போதும் என்று நினைக்கின்றான். ஆனால் இது எத்தனை இருந்தாலும் மனதுக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்குங்க, அநேக பெயர்கள் இருக்கிறது என்று நம்ம இந்த நாட்கள்ல பார்க்கிறோம் இல்லையா? அந்த பெயர்களில் இன்னொன்று யெகோவா ஷாலோம் அல்லது ஷாலேம். அவர் நம்முடைய நிம்மதி, நம்முடைய சமாதான கர்த்தர். ஆண்டவரே சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து போகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிறபடியாக அல்ல, தற்காலிகமான சமாதானம் அல்ல, என்னுடைய நிம்மதியை உங்களுக்கு கொடுத்து போகிறேன். சமாதான கர்த்தரிடத்தில் இல்லாமல் வேற எங்கெங்க சமாதானம் கிடைக்கும்? அதனாலே தான் சமாதானம் வேண்டும் என்றால் கர்த்தரிடத்திற்கே வர வேண்டும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நீ சமாதானத்தோட போ என்றார். அந்த பாவியான ஸ்திரீ கர்த்தரிடத்துல வந்து மனஸ்தாபப்பட்டு தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு போது, பாவம் பாருங்க நம்மை ஒரு விதமாய் அலட்டி விடும். நமக்குள்ள இருக்கிற கோபம், நமக்குள்ள இருக்கிற துரிச்சை, நமக்குள்ள இருக்கும் பொறாமை, நமக்குள்ள இருக்கும் சுயநலம், நமக்குள்ள இருக்கும் உலக ஆசைகள், சரீரச்சைகள் மனிதனை அது நல்லபடியா வைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அவனை ஒரு வழியாக்கி விடுதுங்க. அதனாலதான் முடங்குகிறாங்க, பொய் சொல்லுகிறாங்க, தவறான வழிகளை முயற்சிகளை செய்கிறாங்க, தப்பு செய்கிறாங்க, தவறுகள்ல விழுகிறாங்க. ஏன் ஆண்டவரை கொண்டவங்க நீங்க எது கொடுத்தால் அது போதும் என்று சொல்லுங்க, உங்களுக்கு எங்கும் இல்லாத சமாதானம் கிடைக்கும். நம் ஆண்டவர் சமாதான கர்த்தர், நமக்கு சமாதானம் கொடுக்கிறவர். சமாதானமும் நிம்மதியும் உங்களுக்கு வேண்டும் என்றால் தேவன் மேல விசுவாசம் வைங்க. சாலேமின் ராஜா அவர், சமாதானத்திற்கு ராஜா அவர். ஒரு முறை பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம். இந்த மெல்கிசதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமா இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பெயராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அதற்கு அர்த்தமாம். ஹல்லேலூயா! நமக்கு சாலேமின் ராஜா இருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சந்திக்கும் போது ஷாலேம், ஷாலோம் என்கிறாங்க. என்னங்க? எஸ், நம்ம ஹீப்ரு ஆட்கள் கூட ஷாலோம் என்பாங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்றால் சலாம் அலைக்கும் என்பாங்க, அலைக்கும் சலாம் என்பாங்க. ஷாபாத் ஷாலோம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக.
மனிதனும் மனிதனும் சந்தித்துக் கொண்டால் சமாதானமா மோதலா? வாயிலே சமாதானம் என்று சொல்லலாம், ஹாய் எனலாம், ஈ எனலாம், ஷேக் ஹேண்ட் கொடுக்கலாம், வணக்கம் என்று சொல்லலாம். அதிலும் எவ்வளவு மரியாதையோடு வணக்கம் சொல்வார்களோ. இன்றைக்கு எவ்வளவு பொய்யாக, எவ்வளவு கபடமாக வணக்கம் சொல்லுகிறாங்க என்பது யாருக்கும் தெரியாதுங்க, சொன்னவங்களை தவிர. தேவனுக்கு அஃப்கோர்ஸ் தெரியும். நிஜமா சமாதானம் இருக்கா? உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களை பார்க்கும்போது, உங்க வீட்டாரை சந்திக்கும் போது, உண்மையா உங்க கணவரை பார்த்து, உங்க மனைவியை பார்த்து நீங்க சந்தோஷப்பட முடிகிறதா? சமாதானமா கணவன் மனைவி இருக்க முடியுதா? நீங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் கூட ஒரு மாதிரியான ஈகோ, ஒரு மாதிரியான ஆட்டிடியூட் இன்றைக்கு மனிதனை தூரப்படுத்துகிறது மனதிலே. கிறிஸ்துவை கொண்டிருக்கிறவங்க ஒரு மனதை கொண்டவர்களாக இருப்பாங்க. கிறிஸ்துவோடு இருக்கிறவங்க நிம்மதியும் சமாதானம் கொண்டவங்களா இருப்பாங்க. சமாதானம் இல்லாத இடத்துல கூட சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவங்களா இருப்பாங்க. நம்முடைய ஆண்டவர் முதலில் நீதியும் அதற்கு பின்பு நீதியின் ராஜாவென்றும் சமாதானத்தின் ராஜா என்றும் அவருக்கு பேர். ஆகவே சாலேம் என்னும் ராஜாவாக நமக்கு இருக்கின்றார். உனக்கு சமாதானம் வேண்டும் என்றால் இயேசாண்டவருடைய பாத தண்டையிலே காத்திரு. உன் இருதயத்தில் இருக்கிற அலங்கோலம் எல்லாவற்றையும், உன்னை கலவரப்படுத்துகிற விஷயங்கள் எல்லாவற்றையும் அவர் சமூகத்திலே ஒத்துக்கொள்ளு. அவரை உன்னுடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்ளு. அவர் உன் சிங்காசனத்தின் மேல, உன் இருதய சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்கும்படி நீ வரவேற்கணும். அவர் சமாதானத்தின் அதிபதி. அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். நமக்கு பாருங்க, சமாதானம் போக அநேக காரணங்கள் இருக்கு. நமக்கு சமாதானம் போனதென்றால், நமக்கு ஒரு ஆபத்து ஏறிடும் போது நமக்கு கொஞ்சம் கலங்கி போய் விடுவோம். நமக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது, அழுத்தம் வரும்போது, அநேக வேலைக்கு செய்ய வேண்டியிருக்கும் போது நாம சமாதானத்தை இழந்து போய் பதட்டப்பட்டு விடுவோம். பதட்டமா அந்த பதட்டத்துல நம்ம பதட்டப்பட்டு கொண்டு, இது எப்படி, அது எப்படி, இது யார் செய்யணும், அது யார் செய்யணும், இது எப்படி, அது எப்படி, இது யார் செய்யணும், அது யார் செய்யணும். காலையில இருந்தா இதுதானங்க நம்ம போராட்டம். முக்கியமா ஒரு வீட்டின் எஜமானுக்கு, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு பொறுப்புள்ள நபருக்கு ஒவ்வொரு நாளும் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கும், சம்பாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும், கட்ட வேண்டிய பில்ஸ் இருக்கும், செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கும், என்னங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும், சொல்ல வேண்டியவைகள் இருக்கும். ஓன்னு என் வாழ்க்கையில நான் காலையில எழுந்தா சாயந்தரம் வரைக்கும் செய்வது ஒரு பகுதி, செய்ய வைப்பது இன்னொரு பகுதிங்க. ஆமாங்க, தேவனுடைய வேலை ஒருவரை செய்ய முடியுமா? செய்து கொண்டு செய்ய வைப்பது தேவனுடைய வேலையை. இப்படியாக உங்களுக்கு லைவ் கொடுக்க வேண்டும் என்றால், வசனத்தை உங்களிடத்தில் இப்படி கொண்டு வர வேண்டும் என்றால், எத்தனையோ பேருடைய உதவி தேவை. ஒரு டீமாக நாங்க வேலை செய்கின்றோம். ஒரு பிளானிங் இருக்கணும், ஒரு ஜெபம் இருக்கணும், ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும். எத்தனையோ விதமான அழுத்தங்கள்ல இன்றைக்கு சமாதானத்தை இழந்து போகிறாங்க. ஆமாங்க, பலவித வேலைகளை வைத்துக் கொண்டு கவலைப்படுகிறோம். தேவையானது சமாதானம். அவர் சமூகத்துல சமாதானம் இருக்கிறது. அவர் சமாதானத்துல நம்ம எவ்வளவு காத்திருந்தா அவ்வளவாய் அவர் நம்முடைய மனதிலே மன நிம்மதியை கொடுப்பார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். பாருங்க, ஏசாண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தபோது எவ்வளவு வேலைகள் செய்தாரு. அத்தனை பேருக்கு உணவு கொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு என்னங்க? அவ்வளவு பேருக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். இந்த கொஞ்சம் 5 அப்பம் 2 மீனை வைத்துனா எவ்வளவு அழுத்தம் அது. இன்னும் எத்தனை பேருங்க, குப்பை குப்பையாக ஜனங்க. அந்த வீட்டின் வாசல் முழுவதும் வியாதியஸ்தர், பிசாசு பிடித்தவர்கள், பலவித வியாதி உள்ளவர்கள் கிடந்தா இவ்வளவு பேருக்கு நான் எப்படி சுகத்தை கொடுக்க வேண்டும், எப்படி ட்ரீட்மெண்ட். ஒரு ஹாஸ்பிட்டல் பாருங்க, ஒரு டாக்டருடைய வாசலிலே ஒரு சிலர் பேஷன்ஸ் அதிகமா இருந்தா அவர் எவ்வளவு பதட்டம் அடைஞ்சு விடுவாரு. நம்முடைய ஆண்டவர் அமைதியாக, என்னுடைய நேரத்திலே நான் செய்வேன். அது திராட்சரசம் தீர்ந்து போன போது கல்யாண விருந்துல எல்லாரும் பதட்டமாயிட்டாங்க. மரியாள் கூட பதட்டமாயிட்டாங்க. ஏசாண்டவரிடத்துல வந்து, ஐயா திராட்சரசம் தீர்ந்து போனது. அம்மா பொறுமையாக சொன்னார், அம்மா என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. டோன்ட் வரி, கவலைப்படாது, பயப்படாது, பதறாது. இது முடியலையே, அது முடியலையே, இது செய்யலையே, அதை செய்யலையே. நீ தேவனிடத்துல ஜெபி.
நீ எப்பொழுது எதை செய்ய வேண்டும் அதை செய்ய உனக்கு உதவி செய்வார். உனக்கு இருக்கிற பலன் போதும் ஆண்டவருடைய உதவியோடு. உனக்கு இருக்கிற விசுவாசம் போதும் அவர் உனக்கு துணையா இருக்கும்போது. அது கடுகளவா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் மீது முழு விசுவாசத்தை வைக்கும் போது உன் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பதட்டமா இருக்கிறீங்களா? கசப்பா இருந்து கொண்டு மற்றவங்க மேல கசந்து கொண்டு இருக்கிறீங்களா? மற்றவர்களை வேதனைப்படுத்தி கொண்டு நீங்களும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உங்க மனசுக்கு நிம்மதி இல்லாம, சாப்பிட முடியாம, தூங்க முடியாம, நிம்மதியா இருக்க முடியாமல் அநேக விதமான நோய்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறீங்களா? இன்றையிலிருந்து இயேசுவின் மேல விசுவாசம் வைங்க. யாருடைய மனது உண்மையே சார்ந்து இருக்குமோ அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்ளுவீர். நம் ஆண்டவர் சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறவர். நம் சாலேமின் ராஜாங்க நம் ஒவ்வொரு தேவையும் சந்திப்பதற்கு நமக்கு சமாதானத்தை யுத்தங்களின் நடுவிலும், கலக்கங்கள் நடுவிலும், பஞ்சங்களின் நடுவிலும், வியாதிகள் நடுவிலும், போராட்டங்களின் நடுவிலும், அழுத்தங்களின் நடுவிலும் இயேசுவை நோக்கி பாரு, இயேசு ஆண்டவரை வேண்டிக் கொள்ளு, உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். கிதியோனுக்கு சமாதானம் இல்லாத போது, இஸ்ரவேல் ஜனாங்கம் மீதியானியரின் கையினாலே நசுக்கப்பட்டு சிறுமைப்பட்ட நிலைக்கு சென்ற போது, தேவன் அவனுக்கு உதவி செய்த போது, தேவன் சமாதானம் கொடுப்பேன், உன்னுடைய சத்துருக்கள் மீது வெற்றியை கொடுப்பேன் என்ற போது, ஒரு மனிதனை தோற்கடிப்பது போல நீ மீதியானியரை தோற்கடிப்பா என்று தேவன் சொன்னபோது, சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டபோது, அந்த வெற்றியை பெற்றபோது அவர் என்னுடைய தேவன் சமாதான கர்த்தர் என்று சொல்ல முடிந்ததுங்க. உன் சத்துருக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ எண்ணி பார்க்காதே. எத்தனை பேர் சத்துருக்கள் இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், எல்லா சூழ்நிலைகளிலும் வளையாத நெளியாத விசுவாசத்தை கொண்டிருந்தால் நிம்மதியையும் சமாதானத்தையும் காத்துக்கொள்ள முடியும். உங்களை சுற்றி இருக்கிற போராட்டங்களை பார்த்து எக்ஸாம்ஸ் என்று அநேகர் அவங்க பரீட்சை என்று பரீட்சைகள் வருங்க. வாலிபர்களே, உங்க பிள்ளைகளுக்கு கூட சொல்லுங்க. பெரியவங்க நீங்க கூட பதட்டமாகறீங்க, ஜெபிக்கலாம் தம்பி, நீங்க படிங்க, நாங்க ஜெபிக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுப்பாரு. நீ நிம்மதியான மனது இருந்தால் ஏதாவது செய்ய முடியுமே தவிர, நீ கலக்கப்பட்டு கொண்டு பதறுகிற மனதோடு நீ என்ன செய்தாலும் கை நழுவி போகும், சரியா நடக்காது. உன்னுடைய பிரெயின் ஆஃப் ஆகிவிடும். நம்ம பிரெயின் நல்லா வேலை செய்ய வேண்டும் என்றால், நம்ம மூளையில நிம்மதி இருக்க வேண்டும் என்றால், நம்ம இருதயத்துல சமாதானம் இருக்க வேண்டும். நிம்மதியை கொடுக்க தான் ஏசாண்டவர் இந்த உலகத்துக்கே வந்தாருங்க. பாவம் கலங்க செய்வது, பாவம் அலங்கோலமாக்குகிறது, பாவம் நம்முடைய சமாதானத்தை இழக்கும்படியா செய்கிறது, நம்மை முழுவதும் பொறுமையற்றவர்களாக மாற்றி உதவியற்றவர்களாக செய்து எதையுமே சாதிக்க முடியாத சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கை வீணாகும்படியாக இந்த நாட்களில் அநேகர் நிந்தித்துக் கொண்டு, தூஷித்துக் கொண்டு, பதட்டப்பட்டு கொண்டு, வேதனைப்பட்டு கொண்டு எதையும் சாதிக்க முடியாமல் இருக்கிறாங்க என்றால், நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில் இல்லாமல் என்னுடைய தேவன் ஷாலோம், அவர் எனக்கு சமாதானத்தை கொடுக்கின்றவர், அவர் எனக்கு மன நிம்மதியை கொடுக்கிறவர், அவர் மீது நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன், கலங்க மாட்டேன் என்று நீங்க கிறிஸ்துவின் மேல முழு நம்பிக்கையும் வைத்து அவர் மேல சார்ந்து கொள்ளுங்க. நிம்மதியோடு இந்த உலகத்துல வாழ்ந்து அவர் சாட்சிகளாக இருக்க முடியுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, எத்தனையோ முறை எங்கள் வாழ்க்கையில இந்த உலக வேலை சுமையில, இந்த உலக சூழ்நிலைகளை சந்திக்க முடியாமல், எங்களுக்குள்ள இருக்கிற பலன் போதாது என்று, எங்கள் சத்ரு எங்களை விட பலம் உள்ளவன் என்று, எங்களால் முடியாதென்று அநேக வேலைகளை வைத்துக் கொண்டு குறுக்கும் நெடுக்குமாய் வாழ்ந்து கொண்டு சமாதானம் இல்லாமல் இருக்கிற எங்களுக்கு சமாதான கர்த்தராக இந்த உலகத்துக்குள் வந்து என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து செல்கிறேன் என்ற வார்த்தையை நாங்கள் நம்புவதற்கு, உம்முடைய அமைதியையும் சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு வாழும்படிக்கு ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம்
கொண்டவர்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினால் 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுடைய பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம். நிச்சயமா தேவன் உங்களுக்கு உதவி செய்வாருங்க. டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க. இந்த வார்த்தைகளாலே அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு பலப்பட வேண்டும் என்று எவ்வளவோ பிரயாசத்தோடு நாங்க ஒவ்வொரு நாளும் தவறாமல் தேவ செய்தி உங்களிடத்துல கொண்டு வருகிறோம். கேளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்துல அனுதின தியானத்துல கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருக்கும் துணையாக இருப்பதாக.